Hi friends, welcome to Popita Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோங்க. சோ டெலிஷியஸான சூப்பரான ரெசிபி தான் நம்ம ரெடி பண்ண போறோம். நம்மளுடைய விஜய் சேதுபதி சார் ஃபேவரட்டான சிக்கன் 65 வித் போன் தான் நம்ம ரெடி பண்ண போறோங்க. ஆமாங்க, குக் வித் கோமாளி ஷோல வந்து சார் கைட் பண்ண ரெசிபி தான் நம்ம ரெடி பண்ண போறோம், ட்ரைங் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சிக்கன் 65 செய்யறதுக்கு நான் சிக்கன் வந்து 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ போன் வித் அண்ட் போன்லெஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ மஞ்சத்தூளில் வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம மேக்னேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொத்தமல்லி இலை வந்து ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து புதினா இலையும் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த க்ரீன் கலர் ஃப்ளேவர் தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சிக்கன் 65க்கு. ஸோ காரத்துக்கேற்ப வந்து நான் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆர் வந்து இஞ்சி பூண்டு தனித்தனியாக கூட நீங்கள் செப்பரேட்டாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீன் கலர் ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கலரும் வந்து க்ரீன் கலரில் வந்து சில்லி வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். டேஸ்ட்டாக வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸான வந்து மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிசி மாவு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா இல்லைனா கறி மசால் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து கொத்தமல்லி எல்லாம் நான் சேர்ந்து அரைச்சனால நான் கறி மசால் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து சிக்கனுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இவ்வளோ தாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 1 to 2 ஹவர்ஸ் வந்து நம்ம ஊற வச்சிடலாம். அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாக அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ வந்து 2 ஹவர்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஸோ நல்லா மெர்ஜ் ஆகி நமக்கு மேக்னெட் ஆகி இருக்குது. ஸோ இதை வந்து 1 டைம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேட்சாக வந்து எண்ணெயில் பொரித்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே. ஸோ இதை நம்ம 1 by 1 நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம்.
நமக்கு சிக்கன் 65 ரெடி ஆயிருச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நமக்கு கலர்ஃபுல்லான டெலிசியஸான ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. நான் வீடியோக்காக சொல்ல, சார் சொன்ன மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகவும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடச்சிருக்கு. சார் சொன்ன மாதிரி வந்து க்ரீன் கலரில் நமக்கு ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.